எல்லாருமே மதி வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னங்க இது என்னங்க நடக்குதுன்னு மலர் பாக்யராஜ் பார்த்து சொல்ல, பாக்யராஜ் எனக்கு ஒன்றுமே புரியலை மலர், என்னடா சுரேஷ்னு சொல்லிட்டு சுரேஷை பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே மதியை திரும்ப வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே வாங்க டாக்டர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வராங்க. ராஜலக்ஷ்மி நெஞ்சுவலின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராமா போட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வீட்டில் வந்துட்டு பெரிய நாடகத்தை நடத்தினதுனால இந்த மாதிரி வீட்டை விட்டு போனால் சரியாக இருக்காது, தான் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு இங்கே அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் மதி திரும்ப வராங்க. உள்ளே வந்த மதியை பார்த்து இங்கே ரொம்ப கோவத்தோட சுரேஷ் இப்போ நீ எதுக்கு இங்கே திரும்பி வந்தேன்னு சொல்லி கேட்க, வீட்டில் பெரியவங்க நான் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஏற்கனவே டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன், அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, டிராஃபிக்னால வர முடியலைன்னு சொன்னாங்க. அதான் நீங்கள் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, என்ன இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வந்து நல்ல பேர் எடுத்து இந்த வீட்டில் இருக்கலாம்னு நினச்சிட்டேன்னு சொல்ல, டென்ஷன் ஆகாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்ல, இல்லை டாக்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் நெஞ்சு வலியோட தான் இங்கே என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் மதியம் சொல்ல, இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு அங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே சுரேஷும் மற்றவங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ராஜலக்ஷ்மி நீயே ஒரு ஆளை செட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு இவங்க வாயாலே சொல்ல வைக்கிறியான்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் உங்கள் மருமக கூட்டிகிட்டு வந்த டாக்டர்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, நீங்கள் எப்போதுமே பார்க்குற டாக்டர் தான் என்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு முதல்ல ஃபோன் பண்ணதே உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு தான், அவங்க அவசரமாக வெளியூர் போனதுனால தான் அவங்க என்னை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்ல, ராஜலக்ஷ்மிக்கு எதுவுமே பேச முடியல. அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே மதி எல்லாருமே பார்க்குறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டிங்கல்ல, இங்கே யாருக்கும் எதுவும் ஆகலை, உங்கள் அம்மாவுக்கும் எதுவும் ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, இவ்வளோ நேரம் நெஞ்சு வலின்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ல, நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அதான் டாக்டரே சொல்லிட்டு போயிட்டாங்களே, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுல எதுவுமே இல்லை, எல்லாருமே நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்கன்னு சொல்லும்போது, பாத்தியாடா உன் பொண்டாட்டியை இப்படி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து என் பொண்டாட்டிக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீ இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் கிட்ட, அப்போ உங்கள் பொண்டாட்டி ஏற்கனவே நாடகம் ஆடுறது உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ராகவன் அப்படியே கோவத்தோட முறைச்சி பார்க்க, ஹே உன்னை தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல, இன்னும் இங்கேயே எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, தப்பு செஞ்சால் வீட்டை விட்டு வெளியே போகலாம், தப்பு செய்யாதனா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அவசியமும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் இங்கே அவமானப்படுத்தின வரைக்கும் போதும், அதே நேரத்தில் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு எப்போதுமே அவள் குடும்பம் தாண்டா வசதி பார்த்து இல்லைனா, இங்கே வந்து அவங்க அம்மா அப்பா எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களே இவன் மதிக்கலை, நம்மளையெல்லாம் எங்கடா இவன் மதிக்க போகிறான் அப்படின்னு ராஜலக்ஷ்மியை சொல்ல, மலரும் பார்த்துட்டே இருக்காங்க. போதுமா, இதுக்கு மேலேயே உங்களுக்கு நாடகம் போடுறதுக்கு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதி வேணுமா, வேணும்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மதி. என்னைய பார்த்தா உனக்கு ரொம்ப நக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்பெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் நடத்துகிற நாடகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த வீட்டில் இப்படிப்பட்ட நாடகம் போடுறவங்க நடிக்கிறவங்களாம் இருக்காங்களான்னு பார்க்குறப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு அங்கே மதியம் சொல்ல, ஏய் இன்னமும் எங்கள் அம்மாவை நீ என்ன இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்கள எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா என்னை என்ன வேணாலும் பழி சொல்லுவாங்க, நான் பேசாத விஷயத்தையெல்லாம் பேசினேன்னு வேற சொல்லுவாங்க, ஒன்றுமே நடக்காத விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க, இவ்வளவையும் பண்ணுவாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுல எனக்கு அர்த்தமே இல்லையே, வீட்டை விட்டு நான் வெளியே போகத்தான் போகிறேன், நான் அதுக்கு முன்னாடி என் மேலே தப்பு இல்லைன்னு நான் இது எதையுமே பேசலைன்னு நிரூபிச்சுட்டு போகிறேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு நான் வரவும் போகிறதில்ல, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் உங்களை தான் கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்ல, இங்கே மதியை பார்த்துட்டு அந்த சுரேஷ் அடிக்க கையை வாங்கும்போது, என்னடா பழக்கம் இதுன்னு அங்கே பாக்யராஜ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உடனே மதி தன்னுடைய இங்கே லேப்டாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இதோ அங்கே இருக்க அந்த டேபிள் மேலே உட்காந்து தான் பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், முக்கியமான வேலை, சரி அதை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் கொஞ்சம் ஒர்க் இருக்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் வீட்டுக்குள்ளோட உண்மையை சொல்லியிருந்தா அது வீட்டோட முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அந்த விஷயத்த ஒன்றை நாளாக்கி பெருசாக ஊதி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சாங்களே உங்கள் அம்மா, அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா என்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறா பாத்தியா உன் பொண்டாட்டி அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சுரேஷ் சொல்லிட்டு, இங்கே பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சுரேஷ் கோவப்பட, இருங்க சார், நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் என் மேலே தப்பில்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வராங்க. அதில் அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணின அத்தனை விஷயமும் இதில் ஓட செய்து, உங்கள் அம்மா என்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே கேளுங்க, அதுக்கு பதில் நான் என்ன பேசினன்றதையும் அதையும் நீங்களே கேளுங்க அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த டம்ளர் விஷயத்தில் ஆரம்பித்தது, அதுக்கு பிறகு அந்த டம்ளர் விஷயத்தை பற்றி மதியை ரொம்ப மட்டமாகவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள ரொம்ப மட்டமாகவும் பேச ஆரம்பித்தது இந்த ராஜலக்ஷ்மி பேசின விஷயந்தான் அதிகமாக தெரியுது. மதி அதிகமாக பேசல, ஒரே வார்த்தை, இந்த விஷயத்தை கூட உங்களுக்கு நீங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலை, உங்களுக்கு தான் உங்கள் பிள்ளைய சரியாக வளர்க்க தெரியலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்க ராஜலக்ஷ்மியோடைய உண்மையான வெட்ட வெளிச்சம், அவங்க போட்ட வேஷம் எல்லாமே இப்போ எல்லார் மத்தியிலையும் அம்பலமாகுது. எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் மதியம் அந்த லேப்டாப்பை மூடுறாங்க. இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு, நான் பேசினதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க பேசினது தப்பு, அதை புரிய வைக்க தான் நானும் பேசினேன். அவங்க எங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரையும் இழுத்து வச்சு பேசுவாங்க, நான் இந்த வீட்டில் அமைதியாக கேட்டுட்டு வேற இருக்கணுமா? ஆமாம், இந்த வீட்டில் நான் ஒன்றும் அடிமையாக வாழவில்லையே. என்ன சொன்னீங்க, இவங்க பொண்ணை உங்கள் வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கேள்வி கேட்டிங்கல்ல. எங்கள் அம்மா அப்பா என்னை வீட்டோட தான் வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து நின்று நைட்டோட நைட்டாக எங்கள் அம்மா அப்பாவையும் மிரட்டி என்னை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும் முயற்சி பண்ணது உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜ். கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் அவரை தான் கேட்டாகணும். அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் எந்த விதமான தகுதியுமே யாருக்கும் கிடையாது அப்படின்னு அங்கே மதி வந்துட்டு சொல்கிறாங்க. மலர் அப்படியே ஷாக்காகி நிற்க, வீட்டில் இருக்க மற்றவங்களால எதுவும் பேச முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருமான்னு பாக்யராஜ் சொல்ல, இதுக்கு மேலே நான் இதுக்கு பொறுமையாக இருக்கணும், தப்பு செய்யாத என் மேலே நான் அதை செஞ்சேன், இதை பேசினேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு இவ்வளோ நேரம் அளந்து தள்ளினாங்கல்ல, இப்போ பேச சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு தெரியும்ல சட்டம், நீங்கள் படிக்காததான் என்ன? நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போகணும், என்ன நடக்கும்னு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? என்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே இந்த வேலையை வாங்குறதுக்காக தான் சொன்னீங்களே, இப்போ இதே வேலையை என்னால் போக வைக்க முடியும், அதையாவது நீங்கள் பார்க்குறீங்களான்னு மிரட்டவும் செய்ய சுரேஷும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு நான் போகத்தான் போகிறேன், ஆனால் திரும்ப எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்ப தூரத்துலையும் இல்லை, அன்னைக்கு இருக்குது உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு அங்கே மதி வந்துட்டு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அங்கே ராஜலக்ஷ்மி, ராகவன், அங்கே சுரேஷ், அப்படியே மலர்னு எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்க மலர் மதியை கூப்பிடுறாங்க. மதிக்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. ஆனால் மதி அந்த யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. அந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்த மதி ஆதாரத்தோட தமிழ தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு ராஜலக்ஷ்மி அசிங்கப்படுத்திட்டு வேக்கும் கைமா வெளியே வந்து நிற்கிற மதி அங்கே ராஜலக்ஷ்மியை பார்த்து, எங்கள் அம்மா அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க, இதே நீங்கள் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் செய்வீங்க, அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான நேரமும் வரும் அப்படின்னு சொல்லி மதியம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஊருக்காக, உங்களுக்காக இல்லைனாலும் ஊருக்காக வந்து தானே ஆகணும்னு மதி சொல்லிட்டு போக எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இது தேவையா? நான் தான் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொன்னல, நீங்கள் தான் தேவையில்லாமல் இப்படி பண்ணி இப்போது நம்ம வீட்டை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதில் தங்கராஜனை வேற ரொம்ப கோவப்பட போகிறாரு. ஏற்கனவே ஓடுனதுக்கு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கே தங்கராஜனை கோவப்பட்டு தான் பேசினார். இப்போ திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இது தெரிஞ்சால் அப்படி அவர் எப்படியெல்லாம் கோவப்படுவாரோன்னு மலரும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ராஜலக்ஷ்மியை ராகவன் பார்த்து, என்ன ராஜலக்ஷ்மி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இந்த வீட்டில் உன்னுடைய குரல் தான் வசந்து இருக்கணும்னு எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் புரியுது, ஆனால் அதை யார்கிட்ட பண்ணுறதுன்னு தான் உனக்கு புரியலை. போயும் அந்த மதிக்கிட்ட, அந்த மதி எவ்வளோ பெரிய புத்திசாலியான்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? அவகிட்ட நீயும் அடங்கி போக வேண்டாம், அவளும் உங்ககிட்ட அடங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. விலகி இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. பார்த்தியில அந்த பொண்ணு என்னெல்லாம் இப்போ நம்மளை பேசிட்டு போகுதுன்னு பார்த்தியில, கடைசியில் நாம் அசிங்கப்பட்டு நிற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு.
இங்கே நடந்த மொத்த விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி இன்னும் நம்ம கேவலப்பட்டு தான் நிற்கணும். போதுமா அவனுக்கு? இனி அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்மளை பார்க்குற பார்வை என்னவா இருக்குன்னு தான் தெரியலைன்னு ராகவன் ராஜலட்சுமியை திட்டிட்டு போகிறாங்க. சுரேஷை உடஞ்சி போய் நிற்க பாக்யராஜ், மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்பாதடா, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், 2 பக்கமும் என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணிட்டு தான் நீ தெரிஞ்சுக்கவும் செய்யணும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியே மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பக்கமாகவே பேசுகிறது, ஒரு பக்கமாகவே இங்கே முடிவெடுக்கிறது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ இந்த வாழ்க்கையை வச்சு புரிஞ்சுக்கோ. இதையே உன்னுடைய வேலையில் நீ அப்ளை பண்ணணுன்னா உன்னோட வேலை விட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லைடா சுரேஷ்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜும் உள்ளே போய்ட்றாங்க. சுரேஷோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு எண்ணத்தில் நின்றுட்டுருக்காங்க.